வணக்கம். இன்றைக்கி சப்பாத்தி தோசைக்கு சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி செய்கிறத பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 2 இன்ச் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்சி அது கூட 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் மிக்சர் ஜாரில் ஒரு தக்காளி, 4 ஊற வச்ச முந்திரி, கொஞ்சமாக புதினா சேர்த்து அரைச்சிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்ச வெங்காயம் பேஸ்ட், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. இப்போது தக்காளி புதினா பேஸ்ட் சேர்த்து வதக்கி 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.